மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே மந்தன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி உழைப்புக்கு காரக கிரகமே அந்த சனி பகவான் தான். நம்மளுடைய ஜீவனத்துக்கு காரக கிரகமே அந்த சனி பகவான் தான். ஈஸ்வரன் பட்டம் பெற்ற கிரகமும் அந்த சனீஸ்வரன் தான். அதனால இந்த சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு சனி பகவான் தான் காரணம். தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகளுக்கு குரு பகவான் தான் காரணம் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு அளவுகோல் எல்லாருமே வச்சிருப்பாங்க. இதுல இந்த மகர ராசி என்பவர்கள் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது. தன்னுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நம்ம மகர ராசி என்பவர்கள். நான் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்றேன், நல்ல கடின உழைப்பு பண்றேன், நல்ல எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கியிருக்கிறேன், ஆனா எனக்கு ஆபீஸ்ல அங்கீகாரம் இல்லை. என்னை எல்லாரும் நல்லா பாராட்டுறாங்க, நான் நல்லா எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு உயர் பதவி வரமாட்டேங்குது. இப்படி அந்த உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரத்தை தேடி டிராவல் பண்ணக்கூடிய நபர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள். காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான அந்த கர்மஸ்தானத்துல இருக்கு. அப்போ இந்த கர்மஸ்தானம் அப்படின்றது என்னது அப்படின்னா, உங்களுடைய பூர்வ ஜென்மத்துல இருக்கக்கூடிய சில தேவைகள் நிறைவேறாமல் இருக்கும்போது அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கடினமாக உழைக்க போராடுபவர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள். அப்போ ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய தேவைகள் நிறைவேறாம இருந்திருக்கும். அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இப்போ ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை. அந்த போராட்டம் அப்படின்றத நம்ம செக்ரிகேட் பண்ணவே முடியாது. ரிலேஷன்ஷிப்ல போராட்டம், தொழில்ல போராட்டம், வேலையில போராட்டம், இப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் செக்ரிகேட் பண்ணணும்னா அது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு 100% பொருந்தாது. ஏன் அப்படி அப்படின்னா, இவர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் பிரச்சனையாக தான் இருக்கும். ஏன் அப்படி பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு கடந்து வந்த பாதை 7.5 சனி, அடுத்து இப்போ ராகு பகவான் இவர்களை நெருங்கி கொண்டு இருக்கின்றார். அடுத்து இந்த மகர ராசி என்பவர்களுக்கு தசாபுத்தி ரீதியான சில தொந்தரவுகள் இருக்கும். ஏன்னா இந்த மகர ராசியில பிறந்த நபர்கள் 3 நட்சத்திர நபர்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள், அடுத்து திருவோணம் நட்சத்திர அன்பர்கள், அடுத்து அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள். இந்த அவிட்டம், இந்த உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒன்னா பாத்தீங்கன்னா குரு திசை, சனி திசை, புதன் திசை, இந்த 3 திசைகள்ல இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இந்த சனி திசையானப்பட்டது எல்லா உழைப்பையும் வாங்கிடும். உழைப்பை வாங்கி அதற்குண்டான ரெகக்னைசேஷனை கொடுக்காது. ஏன்னா கர்மா அங்க வேலை செய்யுது. அடுத்து அந்த குரு தசையாகப்பட்டது நேர்மையா இருந்து 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 எல்லாத்தையும் வாழ்க்கையில ஏமாற்றத்தை தான் அடைந்திருப்பீங்களே ஒழிய பெரிய அளவுக்கு நன்மைகள் வந்து சேர்ந்திருக்காது. அடுத்து புதன் திசை, எல்லா இடத்துலயுமே கடன் மேடம், கடனை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லை. இப்படி அந்த மகர ராசி என்பவர்களுக்கு எல்லா இடத்துலயுமே போராட்டமான ஒரு வாழ்க்கையை சந்தித்த நபர்கள். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு 2ஆம் இடத்துல 5 கிரகங்களையும் சேர்க்கை. இந்த போராட்டங்கள் எல்லாமே இந்த பிப்ரவரி மாதம் சரியாயிடுமா? அது எப்படி போராட்டம் சரியாகும்? 15 வருடங்களாக அடைந்து வந்த போராட்டங்கள் ஒரே மாதத்துல சரியாயிடுச்சுன்னா நீங்க தான் பெரிய ஆள். நீங்க தான் ஒரு பெரிய உலகத்திலேயே, ஒரு பிரபஞ்சத்திலேயே ஒரு முக்கியமான நபரா இருப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த 15 வருட போராட்டம் ஒரே மாதத்துல சரியாகுமா? ஆகவே ஆகாது. அதற்குண்டான முயற்சிகளை எடுப்பீங்க. உங்களுடைய போராட்டங்களை நிவர்த்தி செய்வதற்குண்டான முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. 2ஆம் இடத்துல சூரியன் வந்துட்டாரு. ஒரு நிரந்தர வருமானத்தை நோக்கி நீங்க நகரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 7.5 சனி போயிடுச்சுன்னு சொல்றீங்க மேடம், ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னா 7.5 எல்லாமே எங்க வீட்டுலதான் இருக்கு, எந்த இடத்துலயும் இல்ல, எங்களுக்கு மட்டும்தான் 7.5 சனி இருக்கு, வேற யாருக்குமே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த குடும்ப உறவுகள்னால அவமானப்பட்டு வெளியில தலை காட்ட முடியாத ஒரு நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் மகர ராசி என்பவர்கள். சில பேர் வியாதியினால பிரச்சனை, எந்த இடத்துல வியாதி இருந்ததுன்னே தெரியாது, ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த வியாதியையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லா டாக்டர் கிட்டையும் காமிச்சிட்டேன் மேடம், எனக்கு இன்னும் அந்த வியாதி என்னன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸ்கேன் எடுக்கிறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, என்னெல்லாமோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, என்னெல்லாமோ டெஸ்டும் எடுத்தாச்சு, பிளட் டெஸ்டே மாசத்துக்கு ஒரு 5 வாட்டி எடுத்திருக்கிறேன் மேடம். இந்த மாதிரியான ஒரு வியாதி என்ன வியாதின்னு தெரிஞ்சாதான் அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். இப்படி என்ன நடக்குதுன்னே நமக்கு உடம்புல நடக்குதுன்னே தெரியாம அதை நோக்கி டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாகவும் தான் இந்த மகர ராசி என்பவர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க.
எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தி வேணும்ல, ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு சொல்யூஷன் இப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுகளை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல சில முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு தருணம். அந்த முயற்சிகள்னால வெற்றி கிடைக்குமா? அங்க இருக்காரு நம்மளுக்கு செக் பாயிண்ட். முயற்சிகள்னால நம்மளுக்கு வெற்றிகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஏன் கிடைக்காது? இப்ப குரு பகவானினுடைய வக்ர பார்வை உங்களுடைய 2ஆம் இடத்துல, அந்த குரு பகவான் ராகு தான் ஒரு கிரகம். எந்த கிரகங்கள் எந்த பாவகத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ராகு சேர்ந்துட்டாரு அப்படின்னா அவரனுடைய வலிமை தான் அதிகமாக இருக்கும். அந்த ராகுன்ற கிரகம் சாயா கிரகம், வக்ர கிரகம். அந்த வக்ர கிரகத்தால மட்டுமே முறிக்க முடியும். அதுக்காக தான் அந்த குரு பகவான் இப்ப வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சாதகமான சில பலன்களை கொடுக்கறதுக்காக தான் அந்த குருவினுடைய பார்வை இந்த 2ஆம் இடத்துல விழப்போகுது. அந்த 2ஆம் இடத்துல விழக்கூடிய அந்த வக்ர குருவினுடைய பார்வையினால எல்லா இடத்துலயும் சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். நீங்க தொடங்கின சில முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி சதவிகிதம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ ஒரு வேலைக்கே அப்ளை பண்றீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் ரிஜெக்ட் ஆன அப்ளிகேஷன் இப்போ உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அப்ரூவல் ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு கடைசி இன்டர்வியூ மாத்திரம் பெண்டிங் இருக்கும். எல்லா இன்டர்வியூ மட்டும் முடிச்சிட்டேன் மேடம், கடைசி இன்டர்வியூ எனக்கு சக்சஸ் ஆகுமா சக்சஸ் ஆகாதான்னு தெரியல, எனக்கு இதை நம்பிதான் பொழப்பே இருக்கு அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும். ரொம்ப நேர்மறையாக இருங்க. எந்த இடத்துலயும் உங்களுடைய நெகட்டிவான திங்கிங் எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல சில தோல்விகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால நேர்மறையோட செயல்பட முயற்சியுங்கள். இந்த மகர ராசி என்பவர்கள் நல்ல ஒரு அமைப்பை பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். மகர ராசி பெண்கள் நம்ம முக்கியமா இவங்களதான் சொல்லணும். பெண்கள் பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரி போராடக்கூடிய பெண்கள் உலகத்துல எந்த நபர்களுமே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா ராசி பெண்களை விட மகர ராசி பெண்கள் தான் பாத்தீங்கன்னா இன்ச் பை இன்ச், நிமிஷத்துக்கு நிமிஷம், நேரத்திற்கு நேரம், மணிக்கு மணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு சவால்களும், இப்போ இந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன சவால்கள் வரும் அப்படின்றத யூகிக்க முடியாத அளவுக்கு சவால்களை சந்தித்த நபர்கள்னா இந்த மகர ராசி பெண்கள் தான். இந்த பெண்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அத்தியாயமே மாறப்போகுது. இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு திருப்பு முனை உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்க போகுது. அதனால இந்த இடத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்திற்கு கொண்டு போய் செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி முடிவுகளை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.